நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்திருக்கிறது. இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்ற இளைஞர் வழக்கு விசாரணைக்காக நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். அப்போது அங்கு 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அதை சுற்றி வளைத்த போது தப்பித்து நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே ஓடியுள்ளார். மாயாண்டியை பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த கும்பல் நீதிமன்ற வாயிலில் அவரை சரமாரியாக வெட்டியும் அவருடைய முகத்தை சிதைத்தும் கொடூரமாக தாக்கியது. இதனால் சம்பவ இடத்திலேயே மாயாண்டி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி S.M. சுப்பிரமணியம் மற்றும் C. குமரப்பன் அடங்கிய அமர்வு என்பது தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது, இதனை ஏன் காவல்துறை தடுக்கவில்லை என்று நீதியரசர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா, கொல்லப்பட்டவரின் மீது பல குற்றவாளிகள் இருப்பதாகவும் முன் விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் என்பது நடந்துள்ளதாக அத்தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாகவும் நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஒரு குற்றவாளியை சம்பவ இடத்திலேயே கைது செய்ததாகவும் தெரிவித்தார். அப்போது குற்றம் நடப்பதற்கு முன்பாகவே அதனை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியுள்ளார்கள். இதற்கு பதிலளிக்க கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன், மாவட்ட நீதிமன்றங்கள் ஏற்கனவே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். இதையடுத்து திருநெல்வேலி சம்பவம் தொடர்பாக மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு பணிகள் தொடர்பாக அறிக்கை அளிக்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதியரசு இந்த வழக்கு விசாரணையை நாளை மாலை 4:30 மணிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.